இந்த iPhone 15 2026ல இல்ல 2027ல வாங்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. லாஸ்ட் 6 மந்த்தா இந்த ஐஃபோனை என்னோட பிரைமரி டிவைஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 6 மந்த் யூசேஜ்ல இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இன்கேஸ் நீங்க ஒரு iPhone 15 வாங்கலாம்னு இருக்கீங்க இல்ல அதுக்கும் கீழே இருக்கிற மாடல்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தாலும் மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாய், திஸ் இஸ் பிளகின்ஸ். நம்ம 100 days to reach 100K சேலஞ்சில் இருக்கோம். இன்கேஸ் நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வீடியோ எடிட்டர் இருக்கீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஒரு ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். ஃப்ரெஷ் யூனிட்ஸ் இருக்கு, ஷோரூம்லயோ இல்லை ஆத்தரைஸ்டான செல்லர்ஸ்ல நம்ம வாங்குவோம். டெமோ யூனிட்ஸு, ரீஃபர்னிஷ்டு இல்லை செகண்ட்ஸு, இந்த மாதிரியான டிவைசஸ் வந்து இருக்கு. ஸோ அது வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எனக்கும் டவுட் இருந்தது. ஏன்னா எனக்குமே வந்துட்டு மெயின் ப்ரியாரிட்டி பேட்டரி தான். தென் இந்த ரீஃபர்னிஷ்டு, செகண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு டெக்னிக்கலாக கொஞ்சம் எனக்கு நாலேஜ் இருக்கு. பட் இருந்தாலும் அதில் போகிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கான ஒரு நம்பிக்கை வரல. ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய ரீஃபர்னிஷ்டு, இந்த டெமோ யூனிட்ஸ், இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் எல்லாமே வெறும் ஒரு ஆட் மாதிரியோ இல்லை ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை. அதாவது ஒரு யூசர் அதை பர்ச்சேஸ் பண்ணி அவரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் எதுவுமே என்னால் பார்க்க முடியல. ஸோ எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா எனக்கும் போய் ஒரு செகண்ட்ஸில் போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 இல்லை ஒரு 5,000 குறையும். அது பெரிய வேல்யூ தான். ஸோ நிறைய கடைகள் எல்லாம் ரேட்லாம் கேட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை வரல. ஒரு அமேசானில் நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு டைம்ல எல்லாம் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு பே பண்ணி வாங்குற அளவுக்கு எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருந்தாலும் நான் பே பண்ணி வாங்குற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னா லைக் அது பெருசாக ஒன்றும் பிரச்சனை வராதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் டெமோ யூனிட்ஸ் மேலே எனக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டியே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு நான் அதில் இறங்கவே இல்லை. ஸோ அதனால நானும் புதுசு தான் வாங்கினேன். நான் எவ்வளோக்கு வாங்கினேன், என்ன டேட்டில் வாங்கினேன் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் எனக்கும் அந்த டெமோ ரீஃபர்னிஷ்டு யூனிட்டை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லை. இன்கேஸ் இந்த வீடியோ ஒரு 1 million வியூஸ் போகுது அப்படின்னா நான் வந்து இந்த டெமோ யூனிட்ஸும் இந்த ரீஃபர்னிஷ்டு யூனிட்ஸும் வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரல் யூசரும் சரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கும் சரி அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இன்கேஸ் ஒரு வேளை அந்த டைமில் வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா அந்த ஃபோனை கிவ்வே பண்ணிடலாங்கிற ஐடியாவில் இருக்கு. ஏன்னா அது கூட வாங்க முடியாமல் சுச்சுவேஷன் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நானும் இது வந்து இஎம்ஐல தான் போட்டிருக்கேன். லைக் அது வாங்கணுங்கிற நிறையா பேர்த்துக்கு தனிப்பட்ட ரீசன்ஸ் வந்து நிறையா இருக்கலாம். ப்ரோ இதுக்காக வாங்கணும் அதுக்காக வாங்கணும் அப்படின்னு நிறைய ரீசன்ஸ். பட் டெக்னிக்கலாக ஐஃபோனுங்கிறது ஒரு ஒர்த்தான ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை எதுக்கு பயன்படுத்துறீங்கிற பொறுத்து. சும்மா வாங்கிட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு சும்மா அப்பப்போ என்னோட செல்ஃபி எடுக்கிறக்கும் வீடியோ எடுக்கிறக்கும் ஜென்ரல் யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்தே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, அதிகமாக வீடியோஸ் எடுக்கிறீங்க, ஷூட் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான பல வேலைகள் பண்ணி இதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உண்மையாலே ஒர்த். இப்போ இந்த iPhone 15ல ப்ரோஸ் அண்ட் கான்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதை பார்க்கலாம், எனக்கு பிடிக்காத விஷயங்களே முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டரி. இதோட பேட்டரி லைஃபோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உண்மையாலே சொல்கிறேன் ஒரு 2-3 வருஷம் பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்ன மாதிரியான ஒரு பேட்டரி லைஃப் பேக்கப் தருமோ அதுதான் தருது. என்னோட பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, ரெட்மி நோட் 10 ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ண அந்த ஃபோனை. ஸோ அதுலேருந்து இதுக்கு மூவ் ஆகினதுக்கு மெயின் ரீசன் கேமரா, ரெண்டாவது வந்து பேட்டரி. ஸோ அது வந்து ஒரு நாள் கூட நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அது மூவ் ஆனேன். ஆனால் இது அதை விட மோசமாக இருக்குது. ஆனால் இந்த பேட்டரி லைஃப் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லாததுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா என்கிட்ட எப்பயுமே ஒரு பவர் பேங்க் இருக்கும். மோஸ்ட்லி சார்ஜிங் இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் இருப்பேன். ஸோ அதனால் எப்போ பார்த்தாலும் சார்ஜ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆவரேஜாக ஒரு தடவை. ஆனால் நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நாள் முடியறதுக்குள்ள மேக்ஸிமம் டெட் ஆயிரும் பேட்டரி. பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10 hours வரைக்கும் வருது அப்படிங்கிறது என்னோட ஃபீல். இந்த iOSல 26 அப்டேட் வந்ததுல்ல, இந்த கிளாஸ் அப்டேட்லாம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் சுத்தமாக முடிஞ்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டே பண்ணல. நான் ஃபோன் வாங்கின உடனே நான் அப்டேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரிங்டோன் வந்து கஸ்டம் ரிங்டோன் செட் பண்ணணும். ஸோ வந்துட்டு அவன் டிஃபால்ட் ரிங்டோன்லாம் எனக்கு பிடிக்கல. அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். பட் அப்டேட் பண்ணது தான் பண்ணோம் அங்கமாக பேட்டரி லைஃப் படுத்துருச்சு. அதாவது எனக்கு வந்து ஒரு 9 to 10 மணி நேரம் ஆவரேஜாக வருது. நான் வந்து ஆவரேஜ் யூசர் சரியா. இந்த ஐஃபோனில் பெருசாக இன்னும் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. நான் கொஞ்சம் ஹெவியாக கேமராலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது கூட வராது. இந்த iPhone 15 வாங்கினதுல ஒரே நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இதை சம்மந்தப்பட்ட அப்லோட் பண்ண கண்டென்ட் ஓவராலாக ஒரு 2 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிருக்கும். ஒரே ஒரு வீடியோவே எனக்கு 1 மில்லியன் வியூஸ் போச்சு, ஃபர்ஸ்ட் வீடியோவே. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் இந்த iPhone 15 வாங்கினதுல எனக்கு நடந்தது. ஆனால் அதில் நிறைய ஃபாலோவர்ஸோட கதறல்கள் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு 5 மணி நேரம் தான் வருது, எனக்கு 6 மணி நேரம் வருது, 7 மணி நேரம் வருதுலாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டோரேஜ். நான் இதில் வாங்கியிருக்கிறது 128 தான். மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு பழைய ஃபோன்லேயே 128ங்கிறது பத்தலை. பட் அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு பத்தாம போச்சு. பட் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துட்டு எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபுல் ஆகுது அப்படின்னு நான் மோஸ்ட்லி வீடியோஸ் நிறைய எடுப்பேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 4K 30 or 60 ஷூட் பண்றீங்க அப்படின்னா அதோட பிட் ரேட் ஜாஸ்தி. அது கேமராவோட ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய பிட் ரேட் வந்து ஜாஸ்தி. ஸோ சீக்கிரம் வந்து ஃபைல் சைஸ் வந்து அதிகமாயிருது. அது நீங்க பிளாக் மேஜிக் ஆப்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சீக்கிரம் ஃபுல் ஆயிரும். ஸோ அதனால வந்து இந்த 128ங்கிறது சுத்தமாக பத்துறது இல்லை. இஃப் யூ பை ஐஃபோன் அப்படின்னா இன்கேஸ் நீங்க யாராவது கண்டென்ட் கிரியேட்டரா இருந்து ஐஃபோன் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா 128 விட்டுருங்க. 256 இல்லை அதுக்கும் மேலே பட்ஜெட் இருந்தால் போகிறது ரெக்கமெண்டபுளாக இருக்கும். நிறைய பேர் வந்து iCloudலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு எனக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை. அதனால நான் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணேன். இதுக்கு போர்ட்டபுளாக வந்து SSDலாம் அவைலபிள் வருது. நம்ம டேட்டா அதை கனெக்ட் பண்ணி
ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை பேக்கப் எடுத்து வச்சுக்கனாலும் வச்சுக்க முடியும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல் வந்து 2-3 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட் இருக்கும். அது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை, பட் அது வந்து கொஞ்சம் நோட்டிசபிளாக இருக்குது. அதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். சார்ஜ் பண்ணும் போதுமே வந்துட்டு ஒரு 10% சார்ஜ் ஏறும் போது ஒரு 50-60 தாண்டுற வரைக்கும் ஃபோன் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் லாக். என்ன ப்ரோ ஃபேஸ் லாக்கை போய் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுவேன். அதுவும் சைட் ஃபிங்கர் பிரிண்ட். டப்புன்னு வச்சேன்னா அன்லாக் பண்ணிட்டு போயினே இருப்பேன். ஃபேஸ் லாக் அப்படிங்கிறது சில நேரங்களில் அது ரொம்ப அன்கன்வீனியன்ட்டாக இருக்குது. காலையில் எந்திக்கிற நேரம் இல்லை தூங்குற நேரம் வந்து ஃபேஸ் லாக் நல்லா தான் இருக்குது. லோ லைட்டில் கூட ஒரு லைட் கூட இருக்காது வீட்டில், மொத்த ரூம் வந்து ஃபுல் இருட்டில் இருக்கும். அப்போ கூட ஃபேஸ் லாக் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த அன்லாக்கிங் ப்ரொசீஜர் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஸ்வைப் பண்ணுறது. அதாவது ஒவ்வொரு ஆப்ல இருந்து நம்ம பேக் வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த ஜெஸ்டர்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ள உட்காந்துருக்கும் போது வெளியே வரோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த இப்போ ஸ்பாட்டிஃபைல வச்சிருக்கேன், ஸ்பாட்டிஃபைலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணி தான் வெளியே வர வேண்டியது. இல்லை வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? சைடில் ஸ்வைப் பண்ணா வருதா? வராது. சைட் ஸ்வைப் வந்து பேக் எல்லாம் கிடையாது. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் தான் வர வேண்டியது. இதே ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஹோம் ஸ்க்ரீனும் ஒர்க் ஆகும், சைட்லேயும் உங்களால் நேவிகேட் பண்ண முடியும். இப்போ நான் டேப் இருக்கு, டேப்ல டெமோ பண்ணி காட்ட முடியாது ஏன்னா ஸ்கிரிப்ட்லாம் ஓப்பன் இருக்கு. ஜஸ்ட் இப்படி கீழே சைடில் எழுத்தேன் அப்படின்னா அங்கே ஒரு பேக் ஆரோ வரும். இந்த பேக் ஆரோ வரும்போது என்னால் வந்து ஈஸியாக பேக் வந்துக்க முடியும் எந்த ஒரு டேப்ல இருந்தும். இதில் என்னன்னா அப்படின்னா அவன் வந்து ரொம்ப யூஐ வந்து ஆப்டிமைஸ்டாக வச்சிருக்கான். ஒவ்வொரு ஆப்லையுமே வந்துட்டு இப்போ அமேசானில் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறேன், இல்லை உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு செட்டிங்ஸ்குள்ள உள்ள போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேக் வர்றதுக்கு நார்மல் ஆண்ட்ராய்டில் பேக் வரும் அப்படின்னா டக்குனு ஹோம் ஸ்க்ரீன் அதுவே வந்துடும். அது வர மாட்டேங்குது. நான் தான் மேனுவலாக ஷிஃப்ட் பண்ண வேண்டியது. அமேசான் பேல இருக்கேன். நான் பேக் வரணும் அப்படின்னா அந்த பேக் கீ எல்லாம் கிடையாது. நீங்கள் போய் மேலே இந்த இன்ட்டுவை கொடுத்தா தான் பேக் வருது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. பேக் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்த ஒரு விஷயம் இது. இப்படி ஆப்பில் பார்த்து தான் அவங்களே இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா வச்சுக்கலாம். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது வந்து லிட்ரலி எனக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற நிறைய இடங்கள்ல அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து அந்த அளவுக்கு அது பெட்டராக இல்லை. லைக் ஓவராலாக இதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது. இன்னும் சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபோட்டோஸ்லேருந்து ஏதாவது ஃபைல்ஸ் பெரிய வீடியோஸ் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அது வந்து ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு ஃபைல் கொடுக்குறீங்கன்னா கூட உடனே நடந்துடும். இப்போ ஒரு 10 வீடியோஸ் இருக்குது, நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே சுத்திட்டே இருக்கும். எனக்கு அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றதுனே தெரியல. அது கம்பல்சரி ப்ராசஸிங் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கு. மேபி இந்த ஆட் ட்ரா பண்ணும்போது அந்த ப்ராசஸ் ஆகுது. நம்ம வந்துட்டு வேற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம்னா அதுலயும் அதே மாதிரி தான் ப்ராசஸ் ஆகுது. அது வந்து எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அவசரத்துக்கு ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நினைச்சோம்னா அது வந்து சுத்திக்கிட்டு இருக்கும் அந்த நேரம் பார்த்து. அப்புறம் அந்த தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்றதுலாம் ஒரு மாதிரி அன்கன்வீனியன்ட் திங். ஸோ அது வந்து ப்ராக்டிகலி நாட் ரெக்கமெண்டபிள். பட் அது வந்து இதுல பண்ணலாம். கொஞ்சம் தலையை சுத்தி மூக்க சுத்தி என்னமோ தொடர மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அப்புறம் ரீசெண்டா வந்து இந்த 26.3 அப்டேட்ல எனக்கு வந்து ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் இருக்கு, HDR இஷ்யூ. அதாவது இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டால் HDR கண்டென்ட் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளிக்கர் ஆகுது. நான் வந்துட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து ஏதாவது வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது இன்ஸ்டாவில் ஏதாவது ஒரு கண்டென்ட் பார்க்கும்போது அது வந்து HDR கண்டென்ட்டாக இருந்ததுன்னா ஃப்ளிக்கர் ஆகுது. இப்போ வீடியோஸில் ஏதாவது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது எஃபெக்ட்ஸ் எதாவது போட்டு இந்த லைட்டெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரியான கண்டென்ட்டோட சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த இஷ்யூ வருது, நான் ஃபேஸ் பண்ணுறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா அப்படி நடக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிம் ஆகுது. மோஸ்ட்லி அந்த எடிட்டிங்கில் கொஞ்சம் ஹைலைட்டடாக எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கிற நிறைய ரீல்ஸ் பார்ப்பேனா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ் எஃபெக்ட் ஏதாவது வரும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது ஐ திங்க் வந்து பிரைட்னஸ் ரெடியூஸ் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து சின்ன பக்கு தான், மேபி ஏதாவது அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை இது வந்து இன்ஸ்டா ப்ராப்ளமான்னு தெரியல. ஸோ மோஸ்ட்லி இதை தாண்டி ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். புதுசுன்னு சொன்னாலும் சரி, ரீஃபர்னிஷ்டாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டில் ஒரு 2-3 வருஷம் ஒரு பழைய ஃபோன் ஆகுது அப்படின்னா அது வந்து உடனே வந்து பாதிக்கும் கம்மியான ரேட்டுக்கு வந்துருது. S24 அல்ட்ராலாம் இருக்கு. புதுசுக்கும் இப்போ வந்துட்டு ஒரு 2-3 மாதம் யூஸ் பண்ண பீஸ் நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து இறங்கவே மாட்டேங்குது. இப்போ நான் வாங்கின ரேட்டை விட ஒரு 3000-4000 ஜாஸ்தி தான் விற்கிறான். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ அந்த ப்ரைஸுக்கு நீ எப்படி ப்ரோ வாங்கினேன் அப்படின்ட்டு. இவன் நான் அதே இதில் தான் வாங்கினேன். ஆனால் ஒரு 2-3 மாதம் முன்னாடி வாங்கினேன். ஏதோ ஒரு சேல், அந்த டைம் நம்ம நேரத்துக்கு ஒரு சேல் வந்தது. ஸோ அந்த டைமில் கரெக்டாக நான் ஃப்ளூக்கில் தான் ஆர்டர் போட்டேன். வாங்கணும்னு தோணுச்சு. நான் ப்ரோ போகலான் இருந்தேன். ப்ரோ போகிறதுக்குலாம் நம்மகிட்ட பட்ஜெட் கிடையாது. ஸோ ஓவராலாக நமக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிட்டேன். இப்போ வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசலாம். இதில் மொதல் விஷயம் இந்த ஆப்பிள் லோகோ. நம்மளும் வாங்கிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சு 4 பேர்ட்டு அப்படியே கொஞ்சம் சீன் காட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ராக்டிக்கலி இவ்வளோ ப்ரைஸ்னாலும் ஒரு மனசு வந்து எப்படி அதை ஒத்துக்க வைக்குது, அந்த ஒரு ரீசனுக்காக தான். பட் நான் யூஸ் பண்ணுற இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஐஃபோன்னாலே தெரியாது. ஏன்னா என்னோட கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு மவுண்ட் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதை நான் போட்டேன் அப்படின்னா இது ஐஃபோனானே தெரியாது. மேபி இந்த கேமரா மாடலில் பார்க்குறவங்களுக்கு வேணா ஓகே இது ஐஃபோன் அப்படின்னு தெரியும். 13, 14, 15 எல்லாம் ஒரே மாடல் தான் நினைக்கிறேன். ஐ திங்க். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸும் அதோட பில் குவாலிட்டியும். நான் வந்து மொபைல் டெக்னீஷியன் படிச்சிருக்கேன். அப்போ வந்து சர்வீஸ் பண்ணுவேன் ஐஃபோன். ஸோ அந்த டைமில் வந்து நான் படிக்கிற டைமில் வந்துட்டு நிறைய யூனிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த அதெல்லாம் டிஸ்அசம்பிள் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து நான் ஐஃபோன் 6, 7 அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி உள்ள இன்டர்னல் காம்பனண்டோட பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதை டிசைன் பண்ணது கூட அவ்வளோ ஏஸ்தெட்டிக்காக டிசைன் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு நட்டுக்குமே வந்து அவ்வளோ
மெனக்கெட்டு பண்ணிருப்பான். லைக் அந்த ரிப்பன் கேபிள் வந்து பிஞ்சு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளேட்டை வச்சு அதுக்கு தனியாக 2 ஸ்க்ரூவை போட்டு பல வேலை பண்ணிருப்பான். அந்த விஷயத்துல இதோட பில்ட் குவாலிட்டியும் சரி, இது அலுமினியம் தான் இருந்தாலும் அந்த இந்தியன் ஃபீல் இருக்குல்ல, பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அருமையா இருக்கு. நான் மேபி இந்த சின்ன ஃபோனுக்காக தான் வாங்கினேன். மெயின் ரீசன் நான் ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது. நான் வாங்கணும்னு நினைச்சது ரெட்மில 15 அல்ட்ரான்னு சொல்லி ஒரு சீரிஸ் இருக்கு. அது நியர்லி ஒரு 1 lakh வரும். செகண்ட்ஸ்ல வந்தா கொஞ்சம் பட்ஜெட்ல வாங்கலாங்கிற பிளான்ல. அதுக்கப்புறம் S24 S25 அந்த மாதிரி சீரிஸ் தான் போலான்னு இருந்தேன். ஆண்ட்ராய்டில் வரக்கூடிய அந்த வீடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஜிட்டலா கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும் அது வந்து ஃபோன்ல எடுத்த ஃபுட்டேஜ் தான் அப்படின்ட்டு. Xiaomi, Samsung, எனி கைண்ட் ஆஃப் ஃபோன்ஸ் அதுக்கு நீங்க கேமரா ஃபுட்டேஜ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் ரெண்டும் வேற வேற. பட் ஐஃபோன்ல வந்து அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் வந்து அந்த கேமரா பத்தி பேசும்போது டீட்டெயிலா சொல்றேன். மெயின்லி இதோட காம்பாக்ட் சைஸுக்காகவும் அதோட பில் குவாலிட்டிக்காக தான் வாங்கினேன். கேஸ் போடாம யூஸ் பண்றது இருக்குல்ல, பா சூப்பராக இருக்குங்க உண்மையாலே. மூணாவது இதோட கேமராஸ். ஐஃபோன்னாலே கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்டில் வந்து S24 நல்லா இருக்கு, S25 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வரும். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஐஃபோனோ ஆண்ட்ராய்டோ எது வேணா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது வேணா கன்வீனியன்ட்டாக இருக்கலாம். பட் வீடியோன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட இமேஜ் குவாலிட்டிக்கு அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இந்த டிஜிட்டல் ஷார்ப்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனோட கேமராஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது போக டிஃபால்ட்டாகவே HDRல தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த HDR மோட் அப்படிங்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அவுட்டோர்ஸில் ஷூட் பண்ணுற நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஐஃபோனில் ஷூட் பண்ணுறது நல்லாவே இருக்கும் பார்க்க கம்பேர் டு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஏன் ஒருத்தனோட ப்ராடக்ட் சும்மாவே டிமாண்ட் இருக்கு அப்படின்னா உண்மையாலே அதில் ஏதாவது ஒன்று இருக்கு. இப்போ ஒரு பொருளுக்கு டிமாண்டே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அவ்வளோக்கு மவுஸ் இருக்காது, ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே போகும். பட் இந்த iPhone 15 வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது, சரி இப்பயாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏதாவது குறையுமா? போன வருஷம் வந்து 2025 ஒரு 50K செல் பண்றாங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒரு 45 வரணுமா இல்லையா? 55 போகுது, என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஐஃபோனுக்கு ஆரம்பத்திலிருந்தே டிமாண்ட் அதிகம். இப்போ இந்த கண்டென்ட் கிரியேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஏறிக்கிச்சு. இந்த ஐஃபோன் கேமராஸ்ல வீடியோஸ்ல நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஓகே, அது ஆண்ட்ராய்டில் கூட அந்த ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. பட் இந்த இமேஜோட குவாலிட்டி அண்ட் டிஜிட்டல் ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நார்மலாவே இந்த ஃபேஸோட லுக்குங்கிறது நார்மலான ஃபோன்ஸுக்கும் ஐஃபோன்ல இருக்கிற குவாலிட்டியும் டிஃபரன்சஸ் ஃபீல் பண்ண முடியும். இன்டோர்ல லோ லைட்ல அது அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. பட் அவுட்டோர்ல கம்பேர்ட் டு ஆண்ட்ராய்ட் உண்மையிலே சூப்பரா இருக்கு. மல்டிபிள் லென்சஸ் இருக்குல்ல, இப்போ 3 லென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 3 லென்ஸும் ஷிஃப்ட் ஆகக்கூடிய லேட்டன்சி வந்து ரொம்ப டிஃபரன்சஸ் பார்த்தா தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும். ஒவ்வொரு லென்ஸ்ல இருந்து ஷிஃப்டிங் 0.5ல இருந்து 1x 2x அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆகிறது இருக்குல்ல, ஸோ அது வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஆப்டிமைஸ்டா இருக்கு. பட் இதோட வைட் லென்ஸ் அதாவது மெயின் கேமரா இருக்குல்ல, அது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் அல்ட்ரா வைட் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல, கொஞ்சம் நாய்ஸ் கிரைன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதுவே நீங்க பிளாக் மேஜிக் ஆப்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஓவராலாவே இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஆனா அந்த மல்டிபிள் லென்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃபரெண்ட் லென்ஸுக்கு மூவ் ஆகக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து அதுல அந்த அளவுக்கு பெட்டரா வேலை செய்யல. நாலாவது இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். நான் கரண்டா யூஸ் பண்ற iOS வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 26.3.1. இந்த UIல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஓவராலாவே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. 60 ஹெட்ஸா இருந்தாலும் அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே இருக்கு. மெயினா வந்து இந்த லாக் ஸ்கிரீன் அனிமேஷன், நம்ம என்ன இமேஜ் கொடுத்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணி அது அந்த மாதிரி எஃபெக்ட்டை கொண்டு வருது. சின்ன சின்ன விஷயங்கள் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. இப்போ இங்கே ஸ்விக்கில ஏதாவது நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா லைக் நீங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் ட்ராக் பண்றதுக்கு ஒவ்வொரு டைம் அந்த ஆப்குள்ள போகணுங்கிற அவசியம் இல்லை. மேல வந்து அந்த டைனமிக் ஐலாண்ட் அதுல வந்து ஃபுல்லா நோட்டிஃபிகேஷன் காட்டும், எவ்வளவு நேரத்தில் நமக்கு வந்து டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மினிட்ஸ் காட்டுது. அதே மாதிரி ரேபிடோ போட்டாலும் ரேபிடோக்கும் அந்த மாதிரி காட்டுது. அந்த மாதிரி சில பல ஆப்ஸுக்கு வந்துட்டு அது ரொம்பவே பெட்டரா ஒர்க் ஆகுது. டைனமிக் ஐலாண்ட் அதுலயும் இந்த ஃபிளாஷ் இருக்குல்ல, இந்த ஃபிளாஷ் வந்து இப்போ நம்ம சும்மா கைப்பட்டா கூட ஆன் ஆகாது. லைக் ஒரு பட்டன் இருந்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை கொடுத்துருக்கான். அது போக இது வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கான்னு தெரியல, அதாவது இந்த ஃபிளாஷ் லைட்டோட பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்றது இது வந்து எனக்கு பல நேரங்களில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் ஹே சிரி வந்து ரொம்ப அருமையா வேலை செய்யுது. பட் இப்போ ரீசெண்டா ஒன்று கொண்டு வந்தாங்களே, அதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், அது வந்து இந்த போன்ல கிடையாது. ஓவராலா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே குவாலிட்டி உண்மையாலே சொல்றேன் ரொம்ப அருமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு Redmi Note 10 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுவும் AMOLED டிஸ்பிளே தான், HDR சப்போர்ட் இருக்கு. ஸோ அது வந்து சோஷியல் மீடியால HDR ஒர்க் ஆகாது. யூடியூப் ஏதாவது ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் போனால் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு அது HDR ஒர்க். இது வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எனக்கு வந்து HDR சப்போர்ட் கொடுக்குது. இதோட குவாலிட்டியுமே ரொம்ப பட்டாசா இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிம்மிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பிரைட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தெரியுதா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டிம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிம்மிங்க்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, இன்னும் டிம்மா தெரியும். அது இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் பிரைட்னஸாக தெரியலாம், ஆனால் ரியல் டைமில் சொல்கிறேன். நான் நைட் டைமில் என் ஃபோனை யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2:30 ஆச்சு டைம் நைட்டு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து 2 மணி 3 மணிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பழைய ஃபோன் யூஸ் பண்ணால் சீலிங் வரைக்கும் வெளிச்சம் அடிக்கும். ஃபுல்லாக பிரைட்னஸ் கம்மி பண்ணிடுவேன், இன்க்ளூடிங் அது AMOLED ஸ்க்ரீன் தான். இதில் ஓரளவுக்கு ஃபுல் பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டாலே பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுலேயும் அந்த ரெடியூஸ் பண்ண இன்னும் பிரைட்னஸ் ரெடியூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தோன்னா என்ன சொல்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட ஃபீட்டு கூட லைட்டோட ரேஸ் வந்து போக மாட்டேங்குது. ரூஃபில் பார்த்தா கூட பெருசாக அதோட ரிஃப்ளெக்ஷனே தெரிய மாட்டேங்குது. சில பேர் சொல்கிறது என்ன
ப்ரோ 60 ஹெட்ஸ் தான் ப்ரோ, அது அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த 60 ஹெட்ஸுக்கான ஃபீல் பெருசாக ஒன்றும் அப்படியே லேகாக இருக்கிற மாதிரி ஃபீலே இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 120 ஹெட்ஸ் 90 கூட இருக்கும். ஆனால் நான் 60 தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பேட்டரி அதிகமாக சீக்கிரம் காலியாகும். ஆனால் 120 யூஸ் பண்ணோம்னா அந்த ஃப்ளூவன்ட் தெரியும். அதே மாதிரி என் டேப்ல பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144 ஹெட்ஸ் இந்த டேப். அதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிக் டீலாக தெரியும். பட் ஜென்ரல் யூசர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஃபைனல் திங் ஈகோ சிஸ்டம். இப்போ நான் கொஞ்சம் அதோட ஈகோ சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டேன். ஒரு ஜென்ரல் பர்சன்ங்கிறத தாண்டி ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஈகோ சிஸ்டத்துக்குள்ள இருக்கும் போது ஒரு ஓடிபி வந்தா கூட டேரக்டா அதை ரீட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்க ஏதாவது கூகுள் அக்கௌண்ட் இல்லை ஏதாவது அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பாஸ் கீ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மேக்புக்கில் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டச் ஐடி வந்துருது. ஸோ அதனால வந்துட்டு செக்யூரா பாஸ்வேர்டு கூட நீங்க மேனுவலா என்டர் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து லாகின் பண்ணிக்க முடியும். இதில் இன்கேஸ் உங்களுக்கு அதுல இருந்து இதுல பண்ணணும்னா இதுல ஃபேஸ் ஐடியை வச்சு நீங்க லாகின் பண்ணிக்க முடியும். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் பாத்தீங்க அப்படின்னா ஆட் ட்ராப்லாம் இருக்கு. அதை விட எனக்கு இன்னும் பெட்டரான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் போர்ட் காப்பி வந்து யூனிவர்சலா இருக்கும். இப்போ நீங்க மேக்ல ஒரு விஷயம் காப்பி பண்றீங்கன்னா இதுல வந்து உங்களால பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து ஒரு URL டெக்ஸ்ட் ஓடிபி காப்பி பண்றீங்கன்னா உங்களால மேக்ல பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி இந்த ஈகோ சிஸ்டத்தில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்கேஸ் நான் மோஸ்ட்லி கண்டென்ட் கிரியேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஒரு டைட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஹேஷ்டேக் அதை காப்பி பண்றோம் இல்லை இதுல இருக்கிற லிங்க் அதுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஈகோ சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. இன்கேஸ் என்கிட்ட ஒரு ஐபேட் இருக்கு அப்படின்னா அதையும் இது கூட ப்ராப்பரா லிங்க் பண்ணி இன்னுமே பெட்டரா யூஸ் பண்ண முடியும். ஓவராலா இந்த ஐபோன் 15 2026 மட்டும் இல்ல 27 28 29 எப்போ வாங்கினாலும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ஓப்பனா சொல்றேன், உங்களால 16 எடுக்க முடியும்னா 16 போய்க்கோங்க. என்கிட்ட கேட்குற மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு 15 வேண்டாம், அதில் அந்த அளவுக்கு சில பல விஷயங்கள் பெட்டரா இல்லை. மெயின் திங் பேட்டரி, அது நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு ரீசன் நான் ரிக்ரெட் பண்ணுறேன். பட் நம்மகிட்ட இந்த பவர் பேங்க் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால எனக்கு பெருசாக ப்ராப்ளமாக தெரியல எனக்கு. பட் எல்லாருக்கும் அது கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்லிட மாட்டேன். ஆனால் இந்த ஃபோன் வந்து மொக்க ஃபோன்லாம் சொல்ல மாட்டேன், சூப்பராக இருக்குது. ஆனால் பேட்டரி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். 15 மாடலுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரியோட லைஃப் வந்து அடி வாங்குது. இன்கேஸ் நம்ம பையன் ஒருத்தர் 16 எடுத்திருக்கான், ஒருவேளை நான் அவன்கிட்ட பேச முடிஞ்சினாலோ இல்லை அந்த ஃபோன் வாங்கி யூஸ் பண்ண முடிஞ்சினாலோ அது எந்த அளவுக்கு பேட்டரி இருக்குது எல்லாம் சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். 15 அப்படி சொல்கிறேன், 14 13 12 இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அதோட பேட்டரி லைஃபும் சுத்தமாக டெட் தான். 26 அப்டேட்டுக்கு அப்புறம், ஏன்னா 26 அப்டேட்டுங்கிறது ரொம்ப ஹெவியான அப்டேட். அவ்வளோ பேட்டரியை உரின்னு உரியுது. இப்போ நான் முதல்ல ஐஃபோன் எடுக்கிறதுக்கான ரீசனே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பெங்களூர்ல ஹுக்கும் கான்செர்ட் போயிருந்தோம். கான்செர்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தோமா இல்லை அப்போ தான் கான்செர்ட்குள்ளே போகிறோமா ஞாபகம் இல்லை. அப்போ எங்கள் ஆள் ஒருத்தர் வந்து 15 ப்ரோ வச்சிருந்தார். அந்த ஃபோனை வாங்கி நான் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரேண்டமாக அந்த பெங்களூர் இருக்கக்கூடிய அந்த சிட்டி அதெல்லாம் கொஞ்சம் பி ரோல்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸ்டெபிலைசேஷனும் சரி, அது வந்து ப்ரோ. அதனால் உங்களுக்கு வந்து 5x 3x ஜூம் வரும். ஸோ அந்த ஜூம் பார்க்கும்போது ஒரு பெரிய பில்டிங்கில் வந்து மேலே வந்து கழுகுலாம் பறந்துட்டு இருந்தது. ஃபுட்டேஜ் இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன், அது எங்கே கிடக்குன்னு தெரியல. ஐ திங்க் கும் கான்செப்ட் போயே ஒரு 1 year ஆக போகுது. ஸோ அப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது அப்போ தான் மனசே மாறுது, இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டானா கேமரா குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 12 13 யூஸ் பண்ணியிருக்கேன், அது அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. 15க்கு அப்புறம் வந்து பேஸ் வேரியன்ட்லேயே 48 மெகா பிக்சல். பேசிக்கலாகவே ஐஃபோனோட சாஃப்ட்வேர் அந்த ஆப்டிமைசேஷன் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுவும் கேமரால உண்மையிலே அருமையாக இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐஃபோன் வாங்கணுங்கிற ஒரு ஆசையே வருது. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு வாங்குறதுக்கான கிளாரிட்டி வந்திருக்காதாங்கிறதுக்கான கிளாரிட்டி எனக்கே இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ராங்காக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட பேட்டரி லைஃப் அந்த பஞ்சாயத்துகள் ஏதாவது போயிட்டு இருக்கேன் அதையும் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இன்கேஸ் அந்த மாடல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஎம்ஐலையோ பே லேட்டர்லையோ கிரெடிட் கார்ட்லையோ போட போறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி விற்றா கூட வாங்கின காசுக்கு போகாது. நீ மட்டும் வாங்கிட்டு எங்களெல்லாம் வாங்க வேணான்னு சொல்கிற பற்றியா அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, ரியாலிட்டி இங்கே பேசி தான் ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.